परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। शिरडी साई पर्ति साई தெய்வ கதை சிவனே சத்குருவாய் ஷிரடியிலே உள்ள கதை பகவான் பூமியிலே பக்தரு கருள் தரும் உண்மை கதை சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்திய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வெல்ற அமுத கதை சத்திய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வெல்ற அமுத கதை அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே யார் திருவடியை தேடிய உலகம் நாடியே வருகின்றதோ அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை. பரமாத்மா சர்வேஸ்வரன் பரந்தாமா என் ஜென்மம் கடை தேறியது என் ஜென்மம் கடை தேறியது தாத்தா பாத்து போங்க பாத்து பாத்து மெதுவா மெதுவா என்ன வாத்தியார் ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நமஸ்காரம் வெங்கமராஜ் ஐயா. நமஸ்காரம். எங்க சத்தியம் எப்படி படிக்கிறான்? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? இந்த ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கிறவன் ஒருத்தன் இருக்கான்னா அது நம்ம சத்தியம் தான். அப்படியா? சத்தியமா தான் சொல்றேன்.
நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நம்ம சத்தியத்துக்கு கற்பூர மூளை. ஒரு தடவை சொல்லி கொடுத்தா போதும் கப்புன்னு பிடிச்சுக்கிறான். பாடம் எடுக்கிற வாத்தியார் எனக்கே பாடம் எடுத்துட்டான்னா பாத்துக்குங்களேன். சொல்ல போனா சத்தியத்துக்கு ஆரம்ப கால பாடசாலை அவசியமே இல்ல. அவன் எப்படி என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, அவன் பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சு வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போறான். அவனை எல்லாரும் பாராட்டத்தான் போறாங்க. வேற என்ன சொல்றதுக்கு? அப்போ சத்தியத்தை ஹைஸ்கூல்ல படிக்க வைக்க ஏற்பாடு பண்ணணும். அப்பா, சத்தியத்துக்கு புட்டபர்த்தியில ஆரம்ப கல்வி முடிஞ்சு போச்சு. மேற்படிப்பு படிக்கணும்னா புக்கப்பட்டினம் தான் போகணும். ஆமா தாத்தா, சத்தியத்தை புகப்பட்டினத்துக்கு அனுப்புறதுதான் நல்லதுன்னு தோணுது. அங்க போய் சேர்த்துட்டா பின்னாடி பெரிய படிப்பு படிக்கிறதுக்கு கூட சௌகரியமா இருக்கும். பெரிய படிப்பு படிக்கணுமன்னா ரொம்ப தூரம் போகணும் இல்லையா? வெங்கம்மா பார்வத்தம்மா கூட அவ்வளவு தூரம் போகணுமான்னு நினைக்கிறாங்க. அம்மா, கோவிலும் ஸ்கூலும் நாம நினைக்கிற இடத்துல இருக்காதுமா. அது இருக்கிற இடத்துக்கு தான் நாம போகணும். புரிஞ்சுக்குங்கம்மா. அது எனக்கும் தெரியும். ஆனா சத்தியம் இன்னும் சின்ன பிள்ளை தானே. அவன் படிச்சு முன்னுக்கு வரணும்னா நாம தான் மனசை கட்டுப்படுத்திக்கணும். ஆமாம்மா, புகப்பட்டினம் போய் படிச்சுட்டு வர பிள்ளைங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோடய அவன் போகட்டும், அவங்களோடய திரும்பி வரட்டும். படிக்கிற வயசுல படிப்புக்கு நாமே தடையா இருந்தா எப்படிமா? சத்தியம், என்னம்மா? புக்கப்பட்டினம் போய் படிக்கிறியாப்பா? நான் புக்கப்பட்டினம் போய் படிக்கிறேம்மா. சத்தியம், நிஜமாவே நீ புக்கப்பட்டினம் போய் படிக்கிறியா? கண்டிப்பா போய் படிக்கிறேம்மா. நான் ஸ்கூலுக்கு போறதுக்கு இவனுக்கு ட்ரெஸ் பண்ணி விடுவேன். நான் சித்ராவதி ஆத்தங்கரை வர கூட போவேன். ஈஸ்வரம்மா, அவன் போயிட்டு வரேன்னு சொன்னா நீ என்னமோ மாதிரி இருக்க. உண்மையை சொல்லு, அவன் புக்கப்பட்டினம் போறது உனக்கு இஷ்டமா? இத்தனை பேரும் போகணும்னு சொல்றீங்க, சத்தியம் கூட போயிட்டு வரேன்னு சொல்றான். அவன் மேல் படிப்பு படிக்கிறது எனக்கு மட்டும் இஷ்டம் இல்லையா? அதான் நான் விரும்புறேன். பார் சத்தியம், நீ நல்லா படிச்சு பேர் வாங்கணும். சத்தியம், என்னம்மா? சமத்தா போய் சிரத்தையா படிக்கணும். இதுல களி வச்சிருக்கிறேன், இதுல முறுக்கு வச்சிருக்கிறேன். கவனமா சாப்பிடணும். இது இது எடுத்துக்க. ஜாகிரதமா. சத்தியம், என்னப்பா? இங்கிலீஷ் பாடங்களை எல்லாம் நீ நல்லா படிக்கணும். இங்கிலீஷ்ல நல்லா பேசுறதுக்கு கத்துக்க. நம்ம ஊரு ராஜு புள்ள இங்கிலீஷ்கார மாதிரி பேசுறான்னு கிராமம் பூரா பேசிக்கணும். புரியுதா? ஆகட்டும்பா. சத்தியம், அது நம்ம ஊர் ஸ்கூல் இல்ல, ரொம்ப பெரிய ஸ்கூல். அங்க சொல்லி கொடுக்கறத பொறுப்பா கவனமா கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஹோம்ஒர்க் பண்ணணும், படிப்புல முன்னுக்கு வரணும். புகப்பட்டினம் ஸ்கூல் ரொம்ப நல்ல ஸ்கூல் சத்தியம். அங்க மாஸ்டருங்க கிட்ட மரியாதையா நடந்துக்கணும். மாஸ்டருங்களோட சத்திய மரியாதையா பழகிறதுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. மாஸ்டருங்க நம்ம சத்தியத்துக்கிட்ட ஜாக்கிரதையா பழகணும். என்ன புரிஞ்சுதா? எதையும் திரும்ப திரும்ப சொல்லி சத்தியத்தை குழப்பாத. படிக்கிற பிள்ளைக்கு புத்திமதி சொன்னா நல்லது தானே. உங்க பேர பிள்ளைக்கு தானே புத்திமதி. என் பேரனுக்கு ஒரு தடவை சொன்னாலே போதும். அவன் மகா புத்திசாலி. அவன் படிப்பே வேறனாலும் அவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க எத்தனை பேர் வர்றீங்க? ஏதோ நீங்க ஆசைப்படுறீங்களேன்னு அவனை புக்கப்பட்டினம் அனுப்பி வைக்கிறேனே. பேர மேல உள்ள பாசம் அப்படி பேச வைக்குது. சத்தியம், புறப்படு. உங்க சிநேகிதர்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு. பாப்பா போலாம். டேய், நமக்குள்ள ஒரு போட்டிடா. சரிடா. யார் ரொம்ப தூரம் கல்லடிக்கிறாங்கன்னு பாப்போம். நான் தானே ஜெயிப்பேன். நான் தான் ஜெயிப்பேன். ஏய், இல்ல, நான் அடிக்கிற முதல்ல பாரு. ஆடுறேன்டா. ஏய், அங்க பாரு, நான் அடிக்கிறேன் பாரு. இந்த பா எந்ததா போச்சு ஃபர்ஸ்ட். ஏய், அங்க பாருடா, என்னடா போகுது? எந்ததா ரொம்ப ஏய், அங்க பாரு. இப்ப பாரு. ஏய், என் அங்க தாய் பாரு. பாரு. ஏய், எந்ததா போச்சுடா. ஏய், அங்க பாரு. எடுத்து அடிடா. पांडुरंग विठ्ठल जय जय विठ्ठल पांडुरंग विठ्ठल டேய், நாம இந்த இடத்துல இருப்போம்டா. அவங்க இந்த இடத்த விட்டு எப்படி தாண்டாங்க பாப்போம். ஆமாண்டா, நீ சொல்றது சரிதான்டா. டேய், அந்த பாட்டு கோஷி வராங்கடா. विठ्ठल विठ्ठल गोविंद विठ्ठल
கோபால விட்டல கோவிந்த விட்டல விட்டல டேய் விட்டல நம்ம துணியை பாரு எவ்வளவு அழுக்கா இருக்கு. அவங்க துணியை பாரு பளபளன்னு இருக்கு. ச்சே. டேய் அந்த ராஜுவோட துணியை பாருடா, அப்படியே மடிப்பு கலையாம இருக்குடா. டேய் அவங்க துணிய நம்ம துணி மாதிரி ஆக்கிடுவான்டா. ஜெய ஜெய விட்டல கோவிந்த விட்டல கோபால விட்டல கோவிந்த டேய் நில்லுங்கடா. நாராயணா பாட்டு நிறுத்துறா, பாட்டு நிறுத்துறா. என்னடா பாக்குற? கேக்குறான்ல சொல்டா. வாங்கடா. நம்ம யாருன்னு காட்டுவான். டேய் நிறுத்துடா, பாவம்டா. வேணாம்டா, நீங்க இப்படி செய்ய கூடாதுடா. ஏன்பா இப்ப நிறுத்திட்டீங்க? இன்னும் அடிங்க, அடிங்க. என்ன ராஜு கோவம் வரலையா? கோபம் எதுக்கு? இப்ப என் சட்டை அழுக்காயிடுச்சு, உங்களுக்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு. இப்ப என் சட்டை அழுக்கானதுனால உங்க சட்டை எல்லாம் வெளுக்கலையே. புரியாம நீங்க இப்படி செஞ்சதால உங்களுக்கு பிரயோஜனம் ஏதாவது உண்டா? பாத்தீங்களா, சேத்தை எடுத்து வீசினவங்களே சுத்தப்படுத்திட்டீங்க. ஒருத்தரோட மனசை கஷ்டப்படுத்துறது யாருக்கும் சுலபம். ராஜு வெள்ளை துணிகளை அழுக்காக்குறது எல்லாராலையும் முடியும், ஆனா வெள்ளை மனசை அழுக்காக்குறது கஷ்டம். ராஜு உனக்கு நிஜமாவே கோவம் வரலையா? வராது. இது நீங்க தெரிஞ்சு செஞ்ச தப்பே இல்ல, உங்க அறியாமையால நீங்க தெரியாம செஞ்ச தப்பு. வாங்க நாம எல்லாரும் சேர்ந்தே ஸ்கூலுக்கு போலாம். ஆமா வாங்க வாங்க போலாம். சத்தியம், தினம் தினம் புதுசு புதுசா பூவும் பழமும் நீ எங்கிருந்து கொண்டு வர? எங்க வீட்ல ஒரு சக்தி இருக்கு, இதெல்லாம் எனக்கு அந்த சக்தி தான் தருது. அந்த சக்தி தந்ததை இந்த விநாயகருக்கு நான் நைவேத்தியம் பண்றேன். சரி, இப்ப நாங்க கேக்குறதுல அந்த சக்தி எங்களுக்கு தருமா? கண்டிப்பா தரும், ஆனா எப்ப தரணுமோ அப்ப தரும். அப்ப நீங்க என்ன கேட்காம போனாலும் நான் தருவேன். சத்தியம், நீ கணபதிக்கு மட்டும் எப்பவும் கொடுக்கறியே, அப்ப எங்களுக்கு? கணபதி எனக்கு கூடன்னு எப்பவும் கேட்கலையே, நீங்க தான் எனக்கு வேணும் வேணும்னு கேக்குறீங்க, அதான் தாமதம். கேட்காதே ஓ மனசே, கேட்க கேட்க நழுவும், கேட்காமல் இருந்தால் கை கூடும். கேட்காமல் இருந்த சபரியை ஆதரித்து, கேட்காமல் இருந்த ஜடாயுவுக்கு ஈமக்கடன் செய்து ஸ்ரீராமர் அருள் காட்டினார். கேட்காதே ஓ மனசே. ராஜு, உன் கையில இருந்து விபூதி எப்படி வந்தது? சொன்னேன்ல எங்க வீட்ல ஒரு சக்தி இருக்குன்னு, அந்த சக்தி எனக்குள்ளேயும் இருக்கு. ராஜு
நீயும் எங்களை போலவே சின்ன பையன், ஆனா பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுறியே, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அர்த்தம் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு தான் என் பேச்சு அர்த்தம் புரியும். ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். என்னங்கடா இது? என்ன புக்கப்பட்டினம் பெரிய ஸ்கூல்னு நினைச்சீங்களா? இல்ல சந்தக்கடை வீதின்னு நினைச்சு கழுதையாட்ட எல்லாரும் கத்துறீங்களா? சைலன்ஸ். இன்னைக்கு இப்போ நான் உங்களுக்கு பரவஸ்து சின்னசூரி அவர்கள் எழுதின நீதி கதைகள்ல இருந்து ஒரு நல்ல நீதி கதைய சொல்ல போறேன். நீங்க அத கவனமா கேட்டு சைலன்ஸ். யார் அவன்? நான் உங்களை கேள்வி கேட்டதும் பட்டு பட்டுன்னு பதில புட்டு வைக்கணும். இல்லாது போனா முதுக பொளந்துருவீங்க. யாரவன்? 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 குறுக்க எழுந்து பேசுறது யாரவன்? சொல்லுங்க. சொல்லாம போனா தோலை உரிச்சு உரிச்சு ஊறுகா போட்டுருவேன். முதல்ல கதையை சொல்லுங்க மாஸ்டர். யாராது? யாராது சொல்லுன்னு சொன்னது? இது என்ன பாட்டு கதைகளா? அட முண்டங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாது. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். இப்ப நான் சொல்ல போற கதை பரவஸ்து சின்னசூரி எழுதின பஞ்சதந்திரத்திலிருந்து ஒரு நீதி கதை. கதைய சொல்றேன், கவனமா கேளுங்க. முன்னொரு காலத்தில் யாரவன்? நீதானே? முன்னொரு காலத்தில் அத நீ எனக்கு எடுத்து சொல்லுமாடா குரங்க. முன்னொரு காலத்தில் தேவசர்மான்னு ஒரு கபட சந்நியாசி இருந்தான். அவன் வேதாந்த கதைகளை நீதி கதைகளை சொல்லி மக்களை தாம் பக்கம் இழுத்துக்கிட்டான். பாவம் மக்களும் அவன் உண்மையான நல்ல சன்னியாசின்னு நினைச்சு பணம் காசு அது இதுன்னு அள்ளி கொடுத்தாங்க. கதையை சொல்லும்போது நடுவில் என்னோட அவசரம் உனக்கு? அறிவு கட்டவன. கதையை மறந்துட்டேன். முன்னொரு காலத்தில் எத்தனை தடவை தான் சொல்லுவீங்க? இப்படியே சொல்லியிருந்தா எப்படி? எங்களுக்கு கதையை சொல்லுங்க மாஸ்டர். எங்க இருந்தும் சொல்லுவேன், நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உட்கார்றா. அந்த நகைகளை பணத்தை அந்த திருட்டு சன்னியாசி பத்திரமா ஒரு முடிச்சு பையில பதுக்கி வைப்பான். அந்த வடிகட்டின கஞ்ச பைய இருக்கானே, ஒருத்தனுக்கும் ஒரு தம்முடி கூட கொடுக்கவே மாட்டான். எவன்டாது? எவன்டாது? எவன்டாது தும்முனது? தும்முல என்னோட சாக் பீஸ் ரெண்டா உடைஞ்சு போச்சு. எனக்கு அதுல ஒரு துண்டு கொடுங்க மாஸ்டர். ஏண்டா என் சாக் பீஸ உடைச்சது இல்லாம ஒரு துண்டா கேக்குற? உன்னை துண்டு துண்டா உடைச்சிடுவேன். அந்த திருட கதையை சொல்லுங்க மாஸ்டர். எவன்டா கேட்டது? எவன்டா கேட்டது திருடன் கதைய? எவன்டா கேட்டது? நீயா? அது திருடன் கதை இல்ல, நிஜ கதை. தேவசர்மா கதை. கவனமா கேளுங்க. முன்னொரு காலத்தில் ஏண்டா மழை காலத்துக்கு தவளை மாதிரி எல்லாரும் சேர்ந்து கத்துறீங்க. கில்லாடி தேவசர்மாவை ஆஷாட பூதிங்கிற ஒருத்தன் கவனிச்சான். கவனிச்சு ஆஹா, இந்த சன்னியாசி இவ்வளவு கவர்ச்சியா பேசி ஜனங்களை கவுத்திருக்கானா, நாமும் கூட இவனுக்கு ஜால்ரா போட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சான். எவன் நினைச்சான்? ஆஷாட பூதி. கரெக்ட், நல்லா சொன்னடா. நினைச்சுக்கிட்டு குருநாதர் கிட்ட போனான். போய் தடால்னு காலில் விழுந்தான். காலை தொட்டான், கண்ணில் ஒத்திக்கிட்டான். கடவுளே நீங்க தான். இப்படி சொல்லி சொல்லியே குருநாதருடைய அன்பு சிஷ்யனானா. யாரு? யாருன்னு எங்களுக்கு தெரியும். கதை அப்புறம் எப்படி போச்சு? என்னப்பா இது என்ன வேதாள கதையா? சொல்றேன், ஏன் அவசரப்படுற? ஸ்கூல் மணி அடிச்சிட்டா கதை என்ன ஆவறது? அப்புறம் நாங்க வீட்டுக்கு எப்படி போறது? சைலன்ஸ், 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 சைலன்ஸ். மணி அடிச்சாலும் பரவாயில்ல, அடுத்த கிளாஸ் கூட என்னதுதான். கணக்கு பாடத்துக்கு பதிலா கதை பாடம் சொல்லுவேன். அப்படியாக மக்கள் அன்புக்கு பாத்திரமான ஆஷாட பூதி. இப்ப ஆஷாட பூதி பத்தி சொல்லுங்க. அது சிரவணத்துக்கு போயிடுச்சுடா மடையா. கதைய கேளு. முன்னொரு காலத்தில் ஆஷாட பூதி ஒரு நாள் குருநாதர் கிட்ட போனான். போய், ஐயா குருநாதரே,
நான் இப்பவே இங்கேயே இருக்கேன்னு சொன்னான். ஏன்பான்னு கேட்டாரு குருநாதர். அது ஒண்ணுமில்லைன்னு சொல்லி ஒரு கட்டத்தொடப்பத்தை காட்டி, நேத்து ராத்திரி நம்ம வீட்டு திண்ணை மேல படுத்திருந்தோம் இல்லையா, அங்க இருந்த இந்த தொடப்பக்கட்டை என் அங்கவஸ்திரத்துல ஒட்டிக்கிட்டு என் கூடவே வந்துருச்சுன்னு சொன்னான். மற்றவங்க சொத்து தொடப்பக்கட்டையானாலும் அதை தொடக்கூடாதுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க இல்லையா, அதனால தொடப்பத்தை அவங்க கிட்டே கொடுத்துட்டு திரும்பி வரேன்னு சொன்னா அந்த சிஷ்யன். ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாடானாரு குருநாதர். அவன் போனதுக்கு அப்புறம் நினைச்சுக்கிட்டாரு, ஆகா இவன் இல்லையா சிஷ்யன், சிஷ்யன்னா சிஷ்யன்னு நினைச்சாரு குருநாதர். மாஸ்டர் என்னடா காளிமண் மண்டைகளா. ஆஷாட பூதி திரும்பி வந்தான். குருநாதர் அந்த முடிச்சு பைய ஆஷாட பூதி கிட்ட கொடுத்தாரு. மாஸ்டர், அந்த முடிச்சு பைக்குள்ள பணம் நகையெல்லாம் இருக்குல்ல? இருக்குடா. அதனாலதான் அவன் மேல நம்பிக்கை வச்சு இந்த முடிச்சு பை உங்ககிட்டயே வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு குருநாதர் குளிக்கிறதுக்காக குளத்துக்கு போனாரு. நீ உட்காரு. அழகா குருநாதர் குளத்துல இறங்கி குளிக்க தொடங்கினாரு. கேளுங்கடா, குளிச்சிட்டு நல்லா தொடச்சுக்கிட்டு வந்தாரு. எங்க போயிட்டான் ஆஷாட பூதி? எங்க போயிட்டான் ஆஷாட பூதி? எங்க போயிட்டான்? இங்க பார்த்தாரு, அங்க பார்த்தாரு, மரத்தடியில பார்த்தாரு, குளக்கரையில பார்த்தாரு, அக்கறையெல்லாம் பார்த்தாரு, வயல் பக்கம் பார்த்தாரு, ஓடி ஓடி பார்த்தாரு, கண்ணிலே படல. ஆஷாட பூதி, என் ஆஷாட பூதி எங்கடா? என் பணம் நகை எல்லாம் அந்த முடிச்சு பையில இருக்கே, முடிச்சு பை எங்க போச்சு? ஆஷாட பூதி எங்க போனா? ஆஷாட பூதி, ஆஷாட பூதி இங்க இருந்தானே. ஆனா எங்கேயும் அவன் இல்ல. எவனோ உட்கார்ந்துருந்தாங்க. அவங்க கிட்ட எல்லாம் போனாரு. ஏன்பா என் ஆஷாட பூதிய பாத்தீங்களான்னு கேட்டாரு. நாங்க பார்க்கவே இல்லை போயா. நாங்க என் முடிச்சு பைய பாத்தீங்களான்னு கேட்டாரு. நாங்க ஒண்ணுமே பார்க்கலன்னு நாங்க. கல்ல போடுறவங்களை எல்லாம் கேட்டாரு. யாரும் பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. யாரும் பார்க்கலன்னாங்க. யாரும் பார்க்கலன்னாங்க. இப்ப கேளுங்க,